வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லப் போகிற இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது கஷ்டமும் கிடையாது. ரொம்பவே ஈஸி தான். நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க, வீட்டிலேருந்து நம்மளால் எதுவும் சம்பாதிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க. ரொம்பவே ஈஸியாக சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்துட்டு 9 to 5 ஜாப் போகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் கையில் ஒரு ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும். ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதை எப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா, ஒவ்வொருத்தங்க வீட்டு கதவையும் போய் தட்டி தட்டி விற்கணும், இல்லை தட்டி தட்டி தான் அவங்கக்கிட்ட இந்த ப்ராடக்ட் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம போய் சொன்னாலும் அவங்க அதை வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு அது தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு வீடாக போயிட்டுருக்கணும். ஆனால் இப்போது இந்த ஆன்லைனில் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இப்போது ஆன்லைனில் நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோன்னா, இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க, ஆன்லைன்னாலே வந்துட்டு ஸ்கேம் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ராடு பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இனி ஃப்யூச்சர் எல்லாமே ஆன்லைன் மயமாக தான் இருக்க போகுது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் கரண்ட் பில் எப்படி கட்டியிருப்போம், இப்போ ஆனால் நம்ம எப்படி கட்டுறோம்? இதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும், ட்ரெயின் டிக்கெட்டும், ஃப்ளைட் டிக்கெட்டும், எதுவாக இருந்தாலுமே ஆன்லைன் தாங்க. இனி ஃப்யூச்சர் எல்லாமே ஆன்லைன் மயமாக தான் இருக்க போகுது. அதனால் ஆன்லைனில் பண்ணுறது எல்லாமே ஸ்கேமு, ஃப்ராடு அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. இப்போது நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்கன்னா, அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்? எவ்வளோ செலவு பண்ணி ஒரு கடை வச்சு அதுக்கு நீங்கள் முதலீடு போட்டு பொருளெல்லாம் வாங்கி வைக்கணும், அதுக்கு வேலைக்கு ஆள் வைக்கணும், இவ்வளவும் நீங்கள் பண்ணணும் ஒரு கடை வைக்கிறது அப்படின்னா. இதுவே நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போது ஆன்லைனில் பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் ஒரு ஹேர் ஆயில் பிஸ்னஸே கூட பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி கூட கொடுக்கலாம். இதை நீங்கள் ஆல்ரெடி பண்ணி நீங்கள் அவ்வளோ ஒன்றும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இப்போ ஒரு சாம்பார் பொடி, ரசப்பொடி, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலுமே உங்களுக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணி கொடுத்தாலே போதும். அந்த கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடை எங்கே இருக்கோ, இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்றபடி அங்கே ஊரில் இருக்கிறவங்க வாங்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அது வெளியே யாருக்குமே பெருசாக தெரிய வாய்ப்பு இருக்காது. யாரும் உங்கள்கிட்ட பொருள் வாங்கவும் வாய்ப்பு இருக்காது. இதுவே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிய வரும். எல்லாருக்குமே தெரிய வரும். எல்லோரும் அதை வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு கடை வச்சு உட்கார்றத விட அதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறது எவ்வளவோ பெஸ்ட்டுங்க. இப்போ அப்போது நம்ம என்ன அந்த மாதிரி பண்ணலாம், எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. இது இல்லை, இப்போ இந்த மாதிரி சாரீ பிஸ்னஸ் பண்ணால் நல்லா போகும், இல்லை ஒரு சமையல் பற்றி பண்ணால் தான் வீடியோ நல்லா போகும், அது சம்மந்தமாக தான் எதாவது பண்ணணும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு என்ன வருமோ அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எது நல்லா போயிட்டுருக்கு, எது நல்லா போகுது போகலைங்கிறதே மேட்ரு கிடையாதுங்க. நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ. இப்போது ஒரு சில பேர் நல்லா மெஹந்தி போடுவாங்க, நல்லா மேக்கப் பண்ணுவாங்க. அவங்கள போயிட்டு இல்லை நீ ஏதாவது சமைக்கிற வீடியோ போடு, இல்லை அதில் ஏதாவது நீ சேல் பண்ண பாரு அப்படின்னா அவங்களால பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம இதில் பண்ணணும். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் நிறைய பேரோட தேவையை தீர்க்கிற மாதிரியும், நிறைய பேரோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனாகவும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் விற்கிற ப்ராடக்ட் எல்லோரும் வாங்குவாங்க. ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி நானும் ஆன்லைன்லலாம் பண்ணுறேன், 1 மாதம் 2 மாதத்துலேயே நல்லா சக்ஸஸ் ஆயிருமா அப்படின்னு அப்படி தான் எல்லாருக்குமே டக்குன்னு தோணும். அப்படி இல்லைங்க, எதுவுமே சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் இதை ஒரு வருஷத்துக்காவது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் மக்களுக்கு. அப்போ தான் நிறையா பேர் உங்களை பார்ப்பாங்க. உங்கள் சேனல் ஏதோ ஒன்று யூடியூப்பில் ஏதோ ஒன்றா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஒரு வருஷம் நீங்கள் ரன் பண்ணும்போது நிறைய பேருக்கு நம்பிக்கை உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு தோணும்.
இதில் நீங்கள் நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கிற இப்போவே உங்களால் சம்பாதிக்க முடியலனா, இதெல்லாம் இருக்கும்போதே உங்களால் சம்பாதிக்க முடியலனா, உங்களால் வேறு எப்போயுமே சம்பாதிக்க முடியாதுங்க. உங்ககிட்ட ஒரு யூடியூப் சேனலோ, இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ, இல்லை ஒரு ஃபேஸ்புக் பேஜோ ஏதோ ஒன்று இருந்தால் போதும், ஒரு ஜிபே நம்பர் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். 30 வயதில் நான் இப்படி தான் லட்சங்களை சம்பாதித்தேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்.